ஒசூர் அருகே புதையல் எடுத்து தருவதாக கூறி 73 லட்சம் ரூபாய் மோசடி செய்து வடநாடு தப்பிய லேகிய வியாபாரியை கடத்தி சிறை வைத்து தாக்கிய விவகாரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரிடியத்தை குறைந்த விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கலாம் என கூறியும் புதையல் எடுத்து தருவதாக ஆசை காட்டியும் சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் அரங்கேறும் மோசடிகள் குறைந்தபாடில்லை. இதில் ஈடுபடும் கும்பலை அவ்வப்போது போலீசார் கைது செய்வதோடு இத்தகைய நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று எச்சரித்த பின்னரும் பணத்தை இழந்துவிட்டு காவல்துறையை நாடும் சம்பவங்கள் இன்னும் தொடர்கதையாகித்தான் வருகிறது. அந்த வகையில் ஒசூரில் லேகிய வியாபாரி ஒருவர் புதையல் மோசடி மன்னனாக மாறி 73 லட்சம் ரூபாயை பறித்துவிட்டு வடநாட்டுக்கு தப்பியவர் மீண்டும் பணம் பெறும் ஆசையில் ஒசூர் திரும்பிய போது வசமாக சிக்க நேர்ந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயது ராமச்சந்திரா என்பவர்தான் அவர். அவரும் அவரது கூட்டாளியான 22 வயது ராகேஷ் என்பவரும் ராயக்கோட்டை பகுதியில் சாலையோரம் லேகிய விற்பனையில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் முகாமிட்டதால் அவர்களுக்கு அதே பகுதியில் வசிக்கும் 50 வயது நாகராஜ், அவரது மனைவி 40 வயது கிரிஜா ஆகியோர் அறிமுகமாகியுள்ளனர். நாகராஜ் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். மேலும் அவருக்கு தீரா வயிற்று வலியும் இருந்து வந்துள்ளது. அதற்கு ராமச்சந்திராவிடம் லேகியம் வாங்கி சாப்பிட்டு வந்துள்ளார். அதில் வயிற்று வலி குணமாகியதாக கூறப்படுகிறது. அதன் மூலம் நாகராஜ் குடும்பத்தினரின் நம்பிக்கையை பெற்றார் ராமச்சந்திரா. அவர் எதை கூறினாலும் அதை நாகராஜ் கிரிஜா தம்பதியினர் நம்பும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். அதை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு திட்டமிட்ட ராமச்சந்திரா, உங்கள் வீட்டில் புதையல் இருக்கிறது, அதை உரிய பரிகார பூஜை மூலம் எடுக்கலாம் என கூறி ஆசை காட்டியுள்ளார். அதற்கு நாகராஜ் தம்பதியினரும் சம்மதம் தெரிவித்து பல கட்ட பூஜை நடத்தி வந்துள்ளனர். அதை காரணமாக வைத்து படிப்படியாக 73 லட்சம் ரூபாயை கறந்துள்ளார் ராமச்சந்திரா. ஆனால் உறுதியளித்தபடி புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. அது குறித்து நாகராஜ் கேட்கத் தொடங்கியதும் உஷாரான ராமச்சந்திரா தமது கூடாரத்தை காலி செய்துவிட்டு கூட்டாளியோடு மகாராஷ்டிராவிற்கு தப்பிவிட்டார். அதன் பின்னரே தங்களை ஏமாற்றி ராமச்சந்திரா கும்பல் பணத்தை பறித்திருப்பதை நாகராஜ் தம்பதியினர் உணர்ந்துள்ளனர். அவர்களை தொடர்பு கொண்டு பணத்தை திரும்பத் தரும்படி பலமுறை கேட்டும் பலன் கிடைக்கவில்லை. எனவே ராமச்சந்திராவை எப்படி வரவழைக்கலாம் என கருதிய நாகராஜ், புதையல் எடுக்க மேலும் பணம் தருகிறேன் என்று கூறி ஆசை காட்டியுள்ளார். அதன்படி பணத்தை பெறுவதற்காக ஒசூர் நகர பேருந்து நிலையம் பகுதிக்கு வந்த ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரையும் நாகராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் சுற்றி வளைத்து பிடித்து விட்டனர். அவர்களை அஞ்சட்டி அருகே உள்ள தெப்பக்குழி என்ற பகுதிக்கு கடத்திச் சென்று சிறை வைத்து அடித்து உதைத்து பணத்தை திரும்பத் தரும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது பற்றிய தகவல் மகாராஷ்டிராவில் உள்ள லேகிய வியாபாரி ராமச்சந்திரா அவரது கூட்டாளி ராகேஷ் குடும்பத்தினருக்கு சென்றது. இதையடுத்து ராகேஷ் அண்ணன் தொலைபேசி மூலம் ஒசூர் போலீசாருக்கு கடத்தல் குறித்து புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி சிறை வைக்கப்பட்ட ராமச்சந்திரா, ராகேஷ் ஆகிய இருவரையும் மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட நாகராஜ் உள்ளிட்ட 6 பேரையும் கைது செய்தனர். மேலும் தங்களிடம் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறி ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகியோர் மீது நாகராஜின் மனைவி கிரிஜா போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் ராமச்சந்திரா மற்றும் ராகேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். புதையல் மோசடி மற்றும் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைதான ராமச்சந்திரா, ராகேஷ், நாகராஜ், வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த பாண்டியன், ஒசூரைச் சேர்ந்த நாகராஜ் என்ற ராஜா ரிஸ்வான், தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த முபாரக் பாஷா, மோமின் ஆகிய 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். புதையல் எடுத்து தருவதாக கூறி 73 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மகாராஷ்டிர மாநில லேகிய வியாபாரி
தமது கூட்டாளியோடு சிக்கியதோடு அவர்களை கடத்தி சிறை வைத்து பணத்தை திரும்ப கேட்டு அடித்து உதைத்த விவகாரத்தில் 6 பேர் என ஒரே நேரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒசூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.